பிதாவே, துதிக்கிறோம். இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை மூலமாய் தேவனை கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் ஏற்ற வார்த்தைகள் மக்களுடைய இருதயங்களை போய் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இந்த பாடல் வேலைகளும் வசன பகுதியும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். நல்லது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்மள கடந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில ஒரு பேண்டமிக்கான ஒரு பெருந்தொற்று காலத்தில் தேவன் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் இந்த 5வது மாதத்துக்குள்ள உலகப்படி தேவன் செய்திருக்கிறாரு. நல்ல ஆண்டவருக்கு அந்த அன்பு உள்ளத்தை, அந்த அன்பு ஆண்டவரை நம்ம துதிச்சு பாட போறோம். எல்லோரும் சந்தோஷமா கைகளை தட்டி பாடுறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் பொழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் பொழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் பொழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என்
செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள்தோறும் தேவனை போற்றினாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஈடையாகாது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரண பள்ளத்தாக்கில் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கிலும் கூட தேவன் நம்மளை எப்படி காப்பாத்திட்டு இருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை தந்து நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நல்லவராகவும் இருக்கிறாரு, சர்வ வல்லவராகவும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவரை போல தேவன் தூரத்துல ஒருவரும் கிடையாது. ஹல்லேலூயா. தன் பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாவியான நம்மளை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்மை அழைத்தும் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் இந்த 4 மாதங்கள் தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். இனிமேலும் அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை துதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கையில் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை.
Hallelujah, hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீர். உன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவீனன் என்னையும் உம் பலத்தால் தாங்கினீர். பலவீனன் என்னையும் உம் பலத்தால் தாங்கினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்து போன என்னையும் உம் அன்பினால் தேற்றினீர். சோர்ந்து போன என்னையும் உம் அன்பினால் தேற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சோர்ந்து போன நம்மளை என்ன பண்றாரு, நம்மளுடைய அன்பினால் தேற்றுகிற தெய்வனா இருக்கிறார். அல்லேலூயா. நீ நம்ம சோர்ந்து இருந்தோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏன் சோர்ந்து இருந்தோமோ அதையவே சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மளை அன்பாய் தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறைகளை சொல்லுகிற தேவன் அல்ல, நம்முடைய இயலாமைகளை சொல்லுகிற தேவன் அல்ல, நம்மளை குத்தி காட்டி நம்மளை குற்றம் சுமத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. சோர்ந்து போன நம்மளை அன்பினால் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பலவீனன் என்னையும் பலத்தினால் தாங்குகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பலவீனப்பட்டு இருப்பீங்க, ஆனா தேவன் அவருடைய பலத்தினால் தாங்குகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. தம்முடைய தம்முடைய புயத்தினால, அல்லேலூயா, பிரைஸ் காட், தம்முடைய வலதுகரத்தினால நம்மளை தாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உள்ள கைகளில நம்ம வரைந்து இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்மளை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து எழுந்திருந்து அல்லது உங்களால முடிஞ்சா நீங்க எழுந்திருந்து தேவனை துதிப்போம். அல்லேலூயா. இதே பாடல பாடி ஒரு 2 ஸ்டான்ஸா பாடி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. பிரைஸ் காட். என்னை முன்குறித்து நீர் கைவிடவே மாட்டார். என்னை முன்குறித்து நீர் கைவிடவே மாட்டீ. என்னை முன்குறித்து நீர் கைவிடவே மாட்டீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, உம்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உம்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தி. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி கையில உயர்த்தி தேவனை நோக்கி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே எங்களை நிறைத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா.
பாவியாக இருந்த எங்களை ஆண்டவரே உமது பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உலகத்து தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன்குறித்திருக்கிறீரே, எங்களை அழைத்து இருக்கிறீரே ஆண்டவரே சப்பா. நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே சப்பா உடைய சித்தத்தில் ஆண்டவரே சப்பா வாழும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவரை எங்களை ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் வந்தேன் என்று சொன்னீரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஜீவன் அடையவும் ஆண்டவரை ஜீவனோடு இருக்கவும் ஆண்டவரே சபையுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றும் படிக்கே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளில் இந்த 5வது மாதத்தை காணும்படி செய்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ஆண்டவரே சப்பா நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லாம இருக்காங்க ஆண்டவரே. ஆனால் நீர் ஆண்டவரே சப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்த ஆண்டவரே சப்பா எங்க வாழ்க்கையில நீர் எங்களை எதுக்காக ஆண்டவரை படைத்தீரோ ஆண்டவரே, எதற்காக இந்த உலகத்துல கொண்டு வந்தீரோ அதை நிறைவேற்றும் அளவும் ஆண்டவரே சப்பா நீர் எங்களை கைவிடாதிருப்பவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முன் குறித்தவரே, எங்களை கைவிடாதவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல குற்றம் சுமக்காத தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. 9 வசனம் சொல்லுகிறது, நீர் இஸ்ரவேலில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே பாவத்தை குறைகளை காண்பதும் இல்லை, ஆண்டவரே சப்பா யாக்கோபிலே குற்றம் பிழைக்கிறதும் இல்லை என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்னாது இருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் நிறைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பலவீனங்கள் இருந்த ஆண்டவரே சப்பா எங்களுக்கு பலத்தை பலத்தை தந்து உடைய சுகத்தை தந்து இப்பொழுதே ஆண்டவரே சப்பா ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அது யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற இந்த ஆண்டவரே சப்பா ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் இந்த நேரத்துல, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நோய் கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினால எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, உமது நாமம் மகிமை பெறட்டும். உமது சுகம் பலன் ஜீவன் ஆண்டவரே சப்பா ஜீவனை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கு நாம் மகிமை நோக்கி எடுக்கிறோம் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த கடந்த 4 மாதங்களை தேவன் அற்புதமாய் நமக்கு வழி நடத்தின தேவன் புதிய 5வது மாதத்திலும் நம்ம கர்த்தருடைய கிருபையினாலே நாம் வழிநடத்தப்படுவது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்மளால் சபையில் ஆராதிக்க முடியல. சில இந்த தொற்றின் காரணமாக பல தடைகள் இருப்பதனால நாம் அங்கே வீடுகளில் நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, நாமளும் இந்த அரசாங்கத்தின் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படித்து நம்ம நடக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்போ இந்த நாளில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செல்லலாம். தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம பார்த்து வரும்போது கடந்த வாரங்களில் விசுவாசத்தை குறித்து நம்ம போதித்து வருகிறோம். தொடர்ச்சியாக விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆக இந்த நாளிலும் அந்த விசுவாச காரியத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அந்த 2வது பகுதியாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் சொல்வதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதுதான் இன்றைக்கு தலைப்பு. நம்ம என்ன சொல்லுகிறோமோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. இதுதான் உண்மையாகவே விசுவாசத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருக்கிறது. இப்போ விசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்தில் ஒரு ஒரு பெரிய எப்படி ஒரு கர்ப்பத்தில் கனி உருவாகிறதோ கரு உண்டாகிறதோ உருவாக்கி அது எப்படி ஒரு பிள்ளையாக ஒரு உயிராக இந்த உலகத்தில் வருகிறதோ அதுபோல தான் விசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அது செயல்பட்டு அது நம்முடைய நாவினாலே பேசப்படும் போது அது மிகப்பெரிய சக்தியாக அது மாறுகிறது. அது மிகவும் அற்புதமாய் நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் நாம் எந்த காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோமோ அது ரொம்ப மிகவும் முக்கியமான காரியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னாக்கா அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
பாருங்க, இங்கே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ தன்னுடைய திறமையினாலும் தன்னுடைய படிப்பினாலும் தன்னுடைய அந்தஸ்தினாலும் அதை அவர் சொல்லவில்லை. உண்மையாகவே அந்த வசனத்தை அவருடைய வாழ்க்கையில அனுபவித்து அதை என்ன சொல்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அதை சொல்றாரு. ஆதியில் அந்த வார்த்தை எப்படி இருந்ததா, தேவனாய் இருந்தது என்று அந்த வார்த்தையை குறித்து பேசுகிறான். அப்போ இந்த பேசப்படுகிற அந்த வார்த்தையானது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசுவதில் 2 விதமான வார்த்தைகள் இருக்குது. ஒன்று, நம்ம சரியான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம், நல்ல உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம், அது நம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறதா இருக்கிறது, வாழ்க்கையை உயர்த்துகிறதா இருக்கிறது. இன்னொரு வார்த்தை எந்த வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு வார்த்தை நம்மை அழிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது, தவறான வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து நாம் பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் விசேஷமா இப்பொழுது இருக்கிற இந்த நம்முடைய உலகமெங்கும் இருக்கிற இந்த தொற்று, இந்த பரவுதலின் காலங்களில் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். அநேக நேரங்களில் மரணத்தையும் தவறான காரியங்களையும் குறித்து நம்ம பேசும்போது அது எப்பேற்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில தவறான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தவறான சூழ்நிலைகளையும் தான் அது கொண்டு வருகிறது. ஆகவே நாம் என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பேசப்படுகிற அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் ரொம்ப மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் பேசப்படுகிற வார்த்தைகள் தோல்வியின் வார்த்தைகளா அல்லது அது ஜெயத்தின் வார்த்தைகளா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அநேக ஆண்டுகள் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஜெபத்தில் பதில் பெறாமல் இருந்து வருகிறோம். ஏன் என்று நாம் அதை குறித்து யோசிப்பதே இல்லை. ஜெபத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் உண்மையாகவே ஆராய்ந்து அறிய வேண்டும். ஏன்னாக்கா நாம் பேசப்படுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். அழகா புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல ரொம்ப அழகா இந்த வசனத்தை பற்றி சொன்னார். தன் ஜாதிகளின்படி அது பிறக்கிறது. தன் ஜாதிகளின்படி, அதாவது எந்த விதையை நம்ம விதைக்கிறோமோ அந்த விதைக்கேற்ற கனியை தான் இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, தக்காளியை விதைச்சிட்டு ஆப்பிள் பழத்தை எதிர்பார்ப்பது என்பது ஒரு தவறான காரியம். ஆகவே நாம் எப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்முடைய நாவிலிருந்து விதைக்கிறோம் என்பது ரொம்ப அது முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னாக்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நான் கத்திடத்தில் இந்த காரியத்தை கேட்டிருக்கிறேன், இந்த காரியத்தை உணவு பெற்றுக்கொள்ளலை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. நம்ம எதை தேவனிடத்தில் கேட்கிறோமோ அப்போ கேட்கிறது சரியான காரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவில பேசப்படுகிற வார்த்தைகள் சரியான காரியங்களாக இருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம் தான் அது. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னாக்கா 24வது வசனத்தில் அங்கே சொல்றாரு. மார்க் 11, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஜெபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நம்ம எதை கேட்கிறோம். அப்ப ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். ஜெபத்துல விசுவாசம் என்பது அதை விட மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய
கோட்பாடுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வார்த்தைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம என்ன பேசுகிறோம், சரியான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா அல்லது தவறான வார்த்தைகளை பேசுகிறோமா என்பதை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் என்பது உண்மையாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம சொல்றது என்னன்னாக்கா, நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எந்த விதத்திலையும் என்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை என்று நாம் அநேக நேரங்களில் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்பது, ஜெபத்தில் நாம் செலவிடப்படுகிற நேரங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த ஜெபத்தில் பயன்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுது, நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் என்று ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். எவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விரும்புகிறோமோ பாருங்க, அப்போ நம்முடைய ஜெபத்துல தேவனுடைய வார்த்தைகளை, நம்முடைய வாழ்க்கையின் விருப்பங்களையும் அந்த ஜெபத்தில் நிச்சயமாகவே தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆனால் நாம் எப்படி நிறைய நேரத்தில் இந்த ஜெபத்துக்கு உண்டான காரியத்தை பற்றி நம்ம எப்படி பேசுகிறோம்னா, கர்த்தாவே எனக்கு பிரச்சனை வர வர மோசமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை வர வர மோசமாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை வர வர மோசமாக இருக்குது, என் வாழ்க்கையில் வியாதி அது ரொம்ப மோசமாக வந்துட்டு இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி காரியங்களை நாம் பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு. ஆனால் நம்முடைய ஜெபமும் மிகவும் மோசமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வார்த்தைகளை நாம் கட்டுப்படுத்த நாம் உண்மையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னாக்கா, உண்மையாகவே அதை பார்த்தீங்கன்னாக்கா தேவனை அது மகிமைப்படுத்தவில்லை, தேவனை உயர்த்தவில்லை, உண்மையாக தேவனை அது மறுதளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிசாசை உயர்த்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பேசப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் சரியாக நாம் கவனித்து நாம் பேச வேண்டும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அதுதான் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எதை குறித்து சொல்றாரு ஓசியா? நான் மக்களுக்கு நான் அறிவு இல்லைன்னு அப்படி சொல்றாரா? இல்லை, அதை பற்றி சொல்லுவோம். தேவன் எல்லாரையும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டியாக சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாருக்கும் அறிவு உண்டு. ஏன் இங்கே தீர்க்கதரிசி அப்படி சொல்றாரு? அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்கன்னா சில நேரத்தில் தவறான காரியங்களை பேசுவதனாலும் தவறான காரியங்களை விசுவாசிப்பதனாலும் அவர்கள் தங்களுடைய அறிவை இழந்து போகிறார்கள் என்பதை சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னாக்கா சில உபயோகப்படுத்துறோம். ஒன்றும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மின்சாரம் எடுத்துங்களேன். இந்த மின்சாரம் இருக்கிறதுனால இந்த மைக்கில் பேசுகிறோம், அது ஸ்பீக்கரில் கேட்குது, இந்த சவுண்டு கிடைக்குது, ஒரு ஃபேன் ஓடுது. இன்னும் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருள்களை நம்ம உபயோகிக்கிறோம். மிக்சி உபயோகிக்கிறோம், வாஷிங் மிஷின் உபயோகிக்கிறோம், ஏசி உபயோகிக்கிறோம், எல்லாமே உபயோகிக்கிறோம், ஃபேன் உபயோகிக்கிறோம், எல்லாமே உபயோகிக்கிறோம். நல்லது இல்லையா? மின்சாரம் நல்லது. அதே மின்சாரத்தை நாம் என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் தவறாக உபயோகித்தாக்கா நம்முடைய உயிர்க்கே அது பெரிய ஆபத்தாக மாறிவிடுகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் அதே போல தான், நம்ம பேசப்படுகிற வார்த்தைகளும் அதே போல தான். சரியான வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வார்த்தைகள் தங்களைப் போல அது பிறப்பிக்கிற விதைகளாக இருக்கிறது. வார்த்தைகள் விதைகளை போல இருக்கிறது. ஏன்னா நம்முடைய ஜெபத்தில் வார்த்தைகளை நாம சரியான காரியங்களை, சரியான வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுமா, அதை கற்றுக்கொண்டு இந்த வேத வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொல்றாரு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து
நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தை. அப்போ நல்ல மனுஷனுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். எதை சொல்றாரு? தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பார்க்கணும். பாருங்க, இன்னைக்கு நாம ஜெபிப்பதற்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பயிற்சி நமக்கு தேவை. ஜெபிப்பதற்கு தேவனை உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதற்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னாக்கா வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யோவான் 16ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கிறவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். விசுவாச வார்த்தையை பயன்படுத்த உனக்குள்ளே இருக்கிற சட்டபூர்வமான உரிமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல கேட்கிற காரியங்களை தேவனிடத்தில் விசுவாசமாக ஜெபத்தில் கேட்கிற காரியங்களை நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது தேவன் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நமக்கு சட்டபூர்வமாக ஒரு உரிமையாக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் உண்மையாகவே சொந்தம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் ஜபத்திலே செயல்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க விசுவாசம் இல்லைனாக்கா ஜபம் செயல்படாது. ஜபத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் அவசியம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜபிக்கலைன்னா கூட அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் சில காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் ஜபம் பண்ணலனா கூட அவர்களுக்கு இந்த விசுவாசம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் சார்ந்து கொண்டு நாம் இந்த காரியங்களை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் பல காரியங்களை அது பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. கடைசியாக 4வதாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். அது என்னன்னாக்கா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்புவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதில் விசுவாசத்தை குறித்து பேசப்படுகிற ஒரு அதிகாரம். அதை சொல்றாரு பாருங்க, 3வது வசனம். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுவதால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று. அப்போ இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்குகிறது, உண்டாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது 1ஆம் அதிகாரம் 26-28 நீங்க வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவன் நமக்கு கொடுத்த மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து அங்க நம்ம பார்க்க முடிகிறது. ஆதாம் அந்த அதிகாரத்தை எழுந்தபோது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து மாம்சமாக வந்து அந்த அதிகாரத்தை நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அதற்காகவே வந்தார். அதற்காகவே ஒரு பெண்மணியை தெரிந்து கொண்டார். மரியாள் என்ற பெண்மணியை தேவன் அதற்காகவே தெரிந்து கொண்டார். மாம்சத்தில் வெளிப்படுத்த வேண்டிய கிறிஸ்துவை கொண்டு வருவதற்காக மரியாளை தெரிந்து கொண்டார். மரியாள் இடத்துல தேவ தூதர் வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. தெரியாது. ஆனால் சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ உண்மையாகவே அவர்கள் தேவன் என்னென்ன காரியத்தை என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார் என்பதுதான் உண்மையாகவே இந்த விசுவாச போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய அந்த வார்த்தை தான் அதை நடத்துகிறது. ஏதோ நம்முடைய திறமையோ அல்லது நம்முடைய காரியமோ அல்ல. தேவன் அதை மிகவும் மிகவும் முக்கியமாக கருதுவது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அந்த வித்து. அந்த விதையை தான் தேவன் என்ன பண்றாரா, அதை மிகவும் அற்புதமாய் பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும்
பேசப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இன்றைக்கு தலைப்பே அதுதான். நாம் என்ன பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை குறித்து நம்ம என்ன பேசுகிறோம்? ஐயோ உடம்பு சரியில்லைங்க, ஐயோ என்னால் இது முடியுமா, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, நல்ல தொழில் இல்லை, இதெல்லாம் சொல்கிறோமா? இல்லை இல்லை. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நமக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பல ஓலங்கள் இன்றைக்கு அலறி கொண்டிருந்தாலும் அதன் மத்தியில் தேவன் நம்மை உயர்த்தி, நம்மை நல்ல நீடிய வாழ்வை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நம்மளை போஷித்து, நம்மளை அற்புதமாய் நடத்துகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் பாருங்க விசுவாச வாழ்க்கை. விசுவாசி ஏன் வந்தது அப்படின்னாங்க, தேவனை நாம் விசுவாசித்ததுனால தான் நமக்கு விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாச வாழ்க்கை நாம் உண்மையாகவே பின்பற்றுவது ரொம்ப அவசியம். தொடர்ந்து வர வாரங்களில் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் நீர் எங்களை இந்த வார்த்தையின் வடிவிலே எங்களை உருவாக்கி எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே கஷ்டப்படுகிற குடும்பங்கள், வியாதியில் இருக்கிற மக்கள், பலவீனத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை தொடர்ந்து பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். இந்த கிருபை அவருக்கு போதுமானதாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆளுகையும் பிரசனமும் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய கையிட்டு செய்யும் காரியங்கள், வேலைகள், பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக, வேலைகளுக்காக, பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே, வயோதிபர்கள், ஆண்டவரே, ஆண்டவருடைய சபை மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பும் ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், நல்லது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.